அகிலாண்டேஸ்வரிக்கும் சமையல்காரிக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த புது உறவை உடைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஆண்டி ஐடியா? அவங்க 2 பேருக்கு நடுவுல ரத்தத்தால உண்டான இந்த உறவை நான் உப்ப வச்சு அழிக்க போறேன். ரத்த பாசத்தை உப்பு வச்சு காலி பண்ண போறீங்களா? எப்படி ஆண்டி? எனக்கு ஒண்ணுமே புரியல. மித்ரா, தண்ணியை விட ரத்தம் திக்கானதுதான். ஆனா உப்பு அதை விட ஸ்ட்ராங். கண்டிப்பா இந்த உறவை அழிச்சிடும் பாரு. அகிலாண்டேஸ்வரிக்கும் சமையல்காரிக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த புது உறவை உடைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஆண்டி ஐடியா? அவங்க 2 பேருக்கு நடுவுல ரத்தத்தால உண்டான இந்த உறவை நான் உப்ப வச்சு அழிக்க போறேன். ரத்த பாசத்தை உப்பு வச்சு காலி பண்ண போறீங்களா? எப்படி ஆண்டி? எனக்கு ஒண்ணுமே புரியல. மித்ரா, தண்ணியை விட ரத்தம் திக்கானதுதான். ஆனா உப்பு அதை விட ஸ்ட்ராங். கண்டிப்பா இந்த உறவை அழிச்சிடும் பாரு. நீங்க ரைஸ் வச்சுட்டு சாம்பாருக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு வைங்க, நான் வரேன். சரி பார்வதி. ஏற்கனவே ரத்தத்தை கொடுத்து அகிலாவோட மனச மாத்திருக்கான். இப்ப நாக்குக்கு ருசியா விதவிதமா சமைச்சு கொடுத்து அகிலாவோட மனசுல இடம் பிடிக்க பிளான் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஆட விடு மித்ரா, அவ என்ன பிளான் வேணா போடட்டும், விதவிதமா கூட சமைக்கட்டும். ஆனா அகிலா சாப்பிடும்போது சாப்பாட்டுல டேஸ்ட் இருக்காது. நாம போட போற உப்பு தான் இருக்கும். சொல்லுங்கம்மா. என் ரூம்ல என்னமோ தண்ணி வரல. பைப்ல யாராவது மூடி இருக்காங்களான்னு தெரியல. அது என்னன்னு போய் பார்ப்போ. ஏய், என்ன ரொம்ப யோசிக்கிற? பாடே. எப்பவுமே சமைச்சதை விட கொஞ்சம் உப்பு தூக்கலா இருந்தாதான் அது சமைச்சவங்க தப்பு மாதிரி தெரியும். கரெக்ட் தான் ஆண்டி. சாப்பாட்டுல எப்பவுமே உப்பு கரெக்டா இருக்கணும். கொஞ்சம் குறைஞ்சாலோ இல்ல அதிகமா இருந்தாலோ அகிலாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படிப்பட்டவளுக்கு இன்னைக்கு வைக்க போற இந்த உப்பு விருந்து எப்படி இருக்கும் பாரு. சமைச்ச அந்த சமையல்காரிய 2 பிரிச்சு மேய போறா. ஏங்கா, மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு உங்க நாக்குக்கு ருசியே தெரியாம போச்சா? சரி, அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை, ருசி என்னன்னு தெரியல. உங்களுக்கு என்ன ஆச்சு? எல்லாரும் எதுவும் சொல்லாம அப்படியே சாப்பிடுறீங்க. வனஜா, இப்போ எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? இல்லக்கா, இந்த சாப்பாடு சாப்பிட்டு பாத்தீங்கல்ல, வாயில வைக்க முடியல. உப்பு அள்ளி கொட்டி வச்சிருக்கா. நீங்களே எப்படி சாப்பிடுறீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஒண்ணுமில்லாத விஷயத்த ஏன் இவ்வளவு ஊதி பெருசாக்குற? இத்தனை நாளா பார்வதி நல்லா தானே சமைச்சுக்கிட்டு இருந்தா? அப்பெல்லாம் பார்வதிய நீ தவறாம பாராட்டிக்கிட்டு இருந்தியா? இன்னைக்கு மட்டும் சின்னதா ஒரு தப்பு நடந்து போச்சு, இதுக்கு இப்படி கோவப்படுற? இல்லக்கா, இந்த சாப்பாடு. இத பார் வனஜா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாம பெருசா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காத. உனக்கு சாம்பார் பிடிக்கலையா? தோ காரக்குழம்பு இருக்கு, மோர் குழம்பு இருக்கு, ரசம் இருக்கு, பொரியல் இருக்கு. உனக்கு பிடிச்சத போட்டு சாப்பிடு. நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? நினைக்க மாட்டேன், சொல்லு. அம்மாவோட இந்த மாற்றம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல மாமா. அம்மாவோட இந்த அமைதியை நினைச்சா ஒரு வகையில எனக்கு பயமா இருக்கு. என்ன சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. அம்மாவோட அழகே அவங்களோட கம்பீரமும் அவங்களோட கோவமும் தான் மாமா. கோவப்பட வேண்டிய விஷயத்துக்கு
கண்டிப்பா அவங்க கோவப்படணும். சாம்பார்ல உப்பு கொஞ்சம் தூக்கலா இருந்ததுன்னா அது சமையல்ல நடந்த தப்புதான். அதுக்காக அம்மா என்ன கோவப்பட்டு திட்டிருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். தப்புக்கு கிடைச்ச தண்டனையா நினைச்சுக்கிட்டு நான் சமாதானம் ஆயிருப்பேன். அம்மாவோட இந்த மாற்றத்தை நான் பாசிட்டிவா பாக்குறேன், நீ நெகட்டிவா பாக்குற. ஆரம்பத்துல இருந்தே நம்ம 2 பேருக்கும் இதான் பிரச்சனை. அது இல்ல மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ சொல்ல வந்ததை தான் சொல்லிட்டியே. இப்ப நான் சொல்றது கேளு. எதையுமே பாசிட்டிவா திங்க் பண்ணு, நெகட்டிவா திங்க் பண்ணாத, சரியா? ம், சரி போலாம். உனக்கு என்ன ஆச்சுன்னு அகிலா டாக்டர் கிட்ட விசாரிச்சப்போ கார்ல பிரேக் ஒயர் கட்டானது தெரியாம நீ வேகமா காரை ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆனதா டாக்டர் சொன்னாங்க. என்ன நடந்துச்சு நந்தினி? கார் பிரேக் தானா கட் ஆகல. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்னு பிளான் பண்ணி பிரேக் ஒயரை கட் பண்ணிருக்காங்க. நிச்சயமா அந்த பிளாக் மெயிலர் ஆதியோட ஆளா தான் இருக்கணும். ஆதி தான் அவனை ஆபரேட் பண்ணணும். பார்வதிக்கு ஒரு பிரச்சனைனா பார்வதிக்கு சப்போர்ட்டா பேசுறான், மித்ராவை டார்ச்சர் பண்றான். இப்போ அகிலாண்டேஸ்வரிக்கு பிரச்சனைன்னதும் அவன் என்ன டார்கெட் பண்ணிருக்கான். அகிலாண்டேஸ்வரிக்கும் பார்வதிக்கும் ஒண்ணுன்னா ஆதி தானே வருவான். நீ சொல்றது கரெக்ட் தான் நந்தினி. பிளாக் மெயிலர் ஆதியோட ஆளே தான். ஆமா, ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த அகிலாண்டேஸ்வரி எப்படி இருக்கா? ரொம்ப அப்செட்ல இருக்காளா? இந்த அகிலாண்டேஸ்வரி உயிரை காப்பாத்துறன்னு இந்த சமையல்காரி ரத்தம் கொடுத்தால, அதுல இருந்து அவங்க 2 பேருக்கு நடுவுல பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதை எப்படியாவது உடைக்கணும்னு நானும் மித்ராவும் சேர்ந்து சமையல்காரி அகிலாக்காக சமைச்சு வச்ச ஸ்பெஷல் சாப்பாட்டுல உப்பு அள்ளி கொட்டி வச்சோம். அப்புறம் என்னாச்சு? என்ன நடந்தது தெரியுமா? சாம்பார்ல உப்பு கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஒண்ணுமில்லாத விஷயத்த ஏன் இவ்வளவு ஊதி பெருசாக்குற? அகிலாண்டேஸ்வரியா இப்படி மாறிட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆண்டி. இதை இப்படி விட்டுடக்கூடாது ஆண்டி. அது பார்வதிக்கு சாதகமா முடிஞ்சிரும். நந்தினி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ தேவையில்லாம டென்ஷன் ஏத்திக்காத, உடம்ப பாத்துக்கோ. நான் கிளம்பட்டுமா? வா மித்ரா. வர நந்தினி, டேக். அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ நந்தினி அம்மாவை கொலை பண்ண பார்த்தா. இதே பாச்சு. அம்மா கண் முழிச்சதுக்கு அப்புறம் நந்தினிக்கு நீ சரியான பதிலடி தான் கொடுத்துருக்க. இருந்தாலும் அவ அடங்க மாட்டா மாமா. அவளுக்கு நீங்க சரியான தண்டனை கொடுக்கணும். நந்தினி ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கால, அந்த தண்டனை அவளுக்கு போதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அவள் அம்மா விஷயத்தில் தலையிட்டா அப்போ பார்த்துக்கலாம். சரி சரி மாமா, அப்போ கிளம்பலாமா? முன்னாடியெல்லாம் ஒரு நாள் வாக்கிங் போலனா கூட அதை பேலன்ஸ் பண்ண 10 தடவை மாடிப்படி ஏறி இறங்க சொல்லுவேன். அப்படி கண்டிப்பா இருந்த நீ இப்போ இப்படி மாறிட்ட. எப்படி? வாழ்க்கையில கண்டிப்பு இருக்கணுங்க. அதுக்காக கண்டிப்பே வாழ்க்கையா ஆயிடக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமே விஷமாகும்போது மற்ற விஷயம்லாம் ஏமாத்துறோங்க. அதுதான் நானும் கொஞ்சம் மாறிட்டேங்க. இப்படி ஒரு மாற்றத்தை உங்ககிட்ட நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அகிலா. தானத்திலேயே சிறந்த தானம் எதுன்னு சொல்லுங்க பாப்போம். முன்னாடியெல்லாம் அன்னதானம்னு சொல்லுவாங்க, அப்புறம் கண் தானம்னு சொன்னாங்க, அதுக்கப்புறமா இப்போ ரத்த தானம். கடைபிடிக்க வேண்டிய தானம் ஒண்ணு இருக்கு, அது நிதானம். நிதானத்தை எப்ப நாம இழக்கிறோமோ அப்போ தன்மானம் நம்மளை விட்டு போயிடும். எப்படிப்பட்ட மனுஷனுக்கும் மரண பயம்னு ஒண்ணு இருக்கும். எனக்கும் அது கொஞ்சம் இருந்துச்சு. ஆனா மரண வாசலை தொட்டுட்டு வந்ததுல இருந்து எனக்கு இருந்த அந்த கொஞ்சம் பயமும் போயிடுச்சுங்க.
நாங்க எதுக்காக இப்ப உங்களை தேடி வந்தோம்னு சொல்லிடுறேன். ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா ஆண்டி ரொம்ப மாறிட்டாங்க. அதுவும் பார்வதி கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறாங்க. அதனால உங்க விஷயமா ஆண்டி கிட்ட இப்ப பேசினா என்னன்னு எங்க மனசுக்குள்ள ஒரு யோசனை தோணுச்சு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐஸ்வர்யம்மா. எப்பவும் அம்மா இதே போல அன்பா நடந்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும். மறுபடியும் அம்மா என்கிட்ட வெறுப்பா நடந்துக்கிட்டா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அங்கிள் வராரு. ஆதி, உங்க 2 பேரையும் நான் ரூம்ல தேடி பார்த்துட்டு தான் வரேன். என்ன விஷயம்ப்பா? உங்க அம்மா கிட்ட இப்போ கோவமோ வேகமோ கொஞ்சம் கூட இல்லை. எதுலயும் அதிரடியா முடிவெடுக்காம நிதானமா பக்குவமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு என்னமோ உங்க கல்யாண விஷயத்த அகிலா கிட்ட சொல்றதுக்கு இதுதான் சரியான நேரம்னு தோணுது. அது விஷயமா உங்ககிட்ட பேசி ஒரு முடிவெடுக்கலான்னு தான் வந்தேன். அது சம்பந்தமா தான் அங்கிள் நாங்களும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா பார்வதி தான் ஆண்டிக்கு உண்மை தெரிஞ்சா அவளை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்களோன்னு பயப்படுறா. நீ பயப்படாத பார்வதி. உங்க விஷயத்தை அகிலா கிட்ட சொல்ல இதுதான் சரியான சந்தர்ப்பம். நீ எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிற. நீ என்ன நினைக்கிற? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். பார்வதி பயப்படுறதும் கரெக்ட் தான்ப்பா. அம்மா மனசு மாறிட்டாங்கன்னு சொல்ற நீங்களே அவங்க எப்பவும் இப்படியே இருப்பாங்களான்னு தெரியலன்னு சொல்றீங்க. ஸோ அம்மாவோட மனசை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க முழுசா மாறிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லுவோம். அது வரைக்கும் பொறுமையா இருக்கலாம்ப்பா. ஓகே ஆதி, நான் என் மனசுல பட்டதை சொன்னேன். நீ உன் மனசுல பட்டதை சொல்லிட்ட. நீ சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலாம். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். இந்த ஃபைல் விஷயம்லாம் நானும் ப்ரோவுமே பாத்துக்கிறோம். நீ இவ்ளோ பொறுப்பா பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா தண்ணி தண்ணி குடிங்கம்மா. அம்மா அம்மா என்னங்கம்மா? பெரிய ராமருக்கு உதவி பண்ண அண்ணிலு முகர கட்டைய பாரு. அகிலா எப்ப இரும்புவா எப்ப தும்முவான்னு பாத்துக்கிட்டே இருப்பா போல இருக்கு. தண்ணி எடுத்துட்டு எப்படி ஓடி வரா பாரு. இப்படியெல்லாம் ஐஸ் வச்சுதான் அகிலாவை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. சரி, பொண்ணு யாரு? எந்த ஊரு? உங்க சொந்தமா இல்ல அவங்க சொந்தமா? எங்க பையன்தான் முடிவு பண்ணா. அப்போ இது காதல் கல்யாணமா? ஆமாமா. ஓ, சுத்தம். நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் என் பையன் கேட்காம அவன் விரும்பின பொண்ணதான் கல்யாணம் பண்ண பிடிவாதமா நின்னான். ஏன் இந்து, இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதமா? எனக்கு வேற வழி தெரியல. மகனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுமே, அதனால சம்மதிச்சிட்டேன். நீங்க அவசியம் வந்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணுமா? கண்டிப்பா வரேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சாதாரண குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறதுனால அது நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு அவமானம் நினைச்சு நீங்க வரமாட்டேன்னு சொல்லுவீங்களோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். நீங்க ரொம்ப பெரிய மனசோட வரேன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா முழுசா மாறிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லலாம்னு சொன்னல. கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்த உறவுக்காரங்க கிட்ட உங்க அம்மா நடந்துகிட்டத பார்த்தல, அத பத்தி நீ என்ன நினைக்கிற? மொத்த குடும்பமும் தோட்டத்துல கூடி கும்மி அடிச்சிட்டு இருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா. நானும் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அப்போ அம்மாவிட்ட போய் இப்பவே உங்க விஷயத்தை பத்தி சொல்லிடலாமா ப்ரோ? அவசரப்பட்ட அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். வேற எப்ப சொல்றது ஆதி? நீங்க வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா?
நான் ஒன்று முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாரும் அந்த கல்யாணத்துக்கு போகலாம். அம்மா அந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு வச்சதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமான மனநிலைமையில் ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம பார்வதி விஷயத்த அம்மா கிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லிடலாம். எங்கள் காதலுக்கும் சம்மந்தம் வாங்கிடலாம். ஓ, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சமையல்காரிய உறவுக்காரியாக்க பிளான் பண்றீங்களா? சூப்பர் ப்ரோ. உறவுக்காரங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க போற சந்தோஷத்துல இருக்கிற அம்மா கண்டிப்பா உங்க காதலுக்கு சம்மதம் சொல்லுவாங்க. கல்யாண மண்டபத்திலேயே வச்சு உங்க காதல் கல்யாணத்துக்கும் அம்மா கிட்ட சம்மதத்தை வாங்குறோம். நந்தினி, நீ எதுக்கு அகிலோட போட்டோ வச்சிருக்க? மனசுல பழி வாங்குற வெறி இருந்தாதான் எல்லாத்தையும் மறந்துட்டு வேகமா செயல்பட முடியும் ஆண்டி. அதான் வெறிய மனசுல ஏத்திக்க என் எதிரிய முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கேன். சூப்பர் நந்தினி, சூப்பர். இந்த தன்னம்பிக்கை தைரியம் தான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து அகிலா இன்னமும் சாந்த சுரபியா மாறி இருக்கா. பத்தாததுக்கு அந்த சமையல்காரி மேல பாசமழை வர பொழியுதா. இதெல்லாம் பார்க்கும்போது சொந்தக்காரங்க கல்யாணத்துல வச்சு இவங்க போட்ட பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகி இந்த அகிலா ஆதி பார்வதி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா. நோ, அது நோ, எக்காரணத்து கொண்டும் அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது ஆண்டி. அப்படிலாம் நடந்துருமா நந்தினி? இல்ல நான் தான் நடக்க விட்டுருவேனா? நான் இருக்கிற வரைக்கும் அங்க அந்த மாதிரிலாம் எந்த நல்லதும் நடந்துராது. என்ன நடந்துட்டு இருக்குன்னு உன்கிட்ட சொல்றதுக்காக தான் வந்தேன். மத்தபடி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு உடம்ப பாத்துக்கோ. வரட்டுமா? நான் சொல்ற மாதிரி பண்ணிக்கலாம் சார். என்ன அட சோட ஆறுது மாமா. இங்க நான் என்ன டென்ஷன்ல இருக்கேன்? இப்ப அந்த அடை ரொம்ப முக்கியமா போச்சா? அந்த அடையை வேணா எதுவும் வேணா எடுத்துட்டு போ. ஹலோ, நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா இல்லையா? சார் புரியுது சார். இந்த பிசினஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனை வருஷமா இருக்கீங்க? சார் அது 10 வருஷமா இருக்கு சார். நீங்க இவ்ளோ சீக்கிரமா ரெக்கவர் ஆவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கு காரணம் உங்க வில் பவர் தான். தேங்க்யூ டாக்டர். உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காலையிலேயே பார்த்துட்டேன். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க இன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆயிக்கலாம். ரொம்ப சந்தோஷம் டாக்டர். ஒரு 2 வாரம் டேப்லெட் மட்டும் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே. கொஞ்ச நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க. முடிஞ்சா ஒரு 2 வாரம் ரெஸ்ட் எடுங்க. நான் நினைச்சது முடிக்கிற வரைக்கும் எனக்கு ரெஸ்ட் எல்லாம் கிடையாது டாக்டர். சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதுக்கு மேல உங்க இஷ்டம். நான் உன் மேல கோவப்படக்கூடாதா? உன் மேல எனக்கு அந்த உரிமை கூட கிடையாதா? என்கிட்ட கோவப்பட உங்களுக்கு முழு உரிமை இருக்கு மாமா. ஆனா உங்க கோவத்தை தாங்கிக்கிற சக்தி தான் எனக்கு இல்ல. உண்மையை சொல்லணும்னா எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லை பார்வதி. நான் வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன். அதை உன் மேல காமிச்சிட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். என்ன மாமா நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? உனக்கு எப்படி என் கோவத்தை தாங்கிற சக்தி இல்லையோ அதே மாதிரி உன்னோட கண்ணீரை தாங்கிற சக்தியும் எனக்கு இல்லை. அழாத. நீங்க என் மேல கோவப்பட்டது இல்லாம சாப்பிடாம பசியோட வேற இருந்தீங்க. அதான் என்னால தாங்கிக்க முடியல. சரி, இப்போ என்ன? நான் இப்போ அந்த அடையை சாப்பிடணும் அதானே? இப்போவே நான் போய் அதை சாப்பிட்றேன். போதுமா? வேண்டாம் வேண்டாம். நீங்க அந்த அடையை சாப்பிட வேண்டாம். இப்போ தானே சொன்னேன் நான் பசியோட இருக்கிறது உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு. அப்புறம் சாப்பிட வேணான்ற. அந்த அடை சூடா ஆறி போயிருக்கும். சாப்பிட நல்லா இருக்காது. நீங்க இங்கே இருங்க. நான் போய் சூடா செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரி, நான் வெயிட் பண்றேன். நீ போய் சூடா எடுத்துட்டு வா. அடை என்ன நெருப்பு மாதிரி இவ்வளோ சூடா இருக்கு? தொட கூட முடியல. சூடா சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஆனா இப்படி நெருப்பு மாதிரி இருந்தா எப்படி சாப்பிட்றது? நீங்க சும்மா சொல்றீங்க.
நான் பிளேட்ல போடும்போது இருந்த சூடு இப்போ இருக்காது. கிச்சன்ல இருந்து நீங்க வரதுக்குள்ள சூடு ஆறி இருக்கும். நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? நீயே தொட்டு பாரு. உங்க பிளான் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு மாமா. இப்ப நான் உங்களுக்கு ஊட்டி விடணும் அதானே? புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி, எனக்கு பசிக்குது, சீக்கிரமா ஊட்டு. சும்மாவே அடை டேஸ்டாக தான் இருக்கும். இப்போ உன் விரல் போட்டது ரொம்ப நல்லா இருக்கு. ஆரம்பிச்சிட்டீங்களா? பேசாம சாப்பிடுங்க மாமா. நீங்க நேரடியா களத்துல இறங்க வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான ஆட்கள் மூலமா நான் சொன்ன மாதிரி செஞ்சு முடிங்க. அதான் சேஃப். ஓகே மேடம், அப்படியே பண்ணிடலாம். இதுக்குன்னே நம்ம பசங்க நிறைய பேர் இருக்கானுங்க. அவனுங்க கிட்ட சொன்னா காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுவானுங்க. வெரி குட், கிளம்புங்க. ஓகே மேடம். வண்டிடுறா. பயந்தான் போல இருக்கு நம்மள பார்த்து. மச்சான், டோரை திறந்து பாடுறா. இரு திறக்கிறேன். கிடைச்ச அருமையான வாய்ப்பை போட்டு விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களே, வெக்கமால உங்களுக்கு? மேடம், அகிலாண்டேஸ்வரி எதிர்பார்த்த நம்ம பசங்க ஆதியை பார்த்ததும் மெர்சல்லாம் ஆகல மேடம். ஆதி ஒத்தாலு தானே நம்ம போட்டு தரலான்னு ட்ரை பண்ணிருக்கானுங்க மேடம். ஆனா ஆதி ஒத்தாலா நின்று நம்ம பசங்களை புரட்டி எடுத்து ஓட ஓட விட்டு அடிச்சிருக்காரு மேடம். நம்ம பசங்களாம் ஸ்டீல் பாடி மேடம். அவனுங்க மெர்சலாய் நான் பார்த்ததே இல்லை மேடம். ஆனா ஆதி போட்ட போடல அவனுங்க எல்லாம் மெர்சலாய் போய் கிடக்குறானுங்க மேடம். ஆதியை போடுறது அவ்வளோ ஈஸி இல்லை மேடம். ஏய், நீ என்னோட ஆளா இல்ல இந்த ஆதியோட ஆளா? மேடம், நான் எப்பவுமே உங்கால் தான் மேடம். அதுல சந்தேகமே வேண்டாம் மேடம். எதிரியோட பலத்தை சொன்ன மேடம். அவன் சொல்றது கரெக்ட் தான் மேடம். ஆதியை மட்டும் இல்ல, ஆதி இருக்கிற வரைக்கும் அகிலாண்டேஸ்வரி கூட ஒண்ணுமே பண்ண முடியாது மேடம். கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்ய துப்பு இல்ல. வாய்க்கிழி ஆதி புராணம் பாடிக்கிட்டு இருக்கீங்க. என் எதிரில நிக்காதீங்க, கிளம்புங்க. நான் சொல்றத கேளுங்க மாமா. பௌர்ணமி முடியற வரைக்கும் நீங்க இங்க இருக்க வேண்டாம். லண்டனுக்கே போயிடுங்க. அவங்க என்ன குறி வைக்கல, அம்மாவை தான் டார்கெட் பண்ணாங்க. என் மனசுல ஏதோ தப்பா பட்டுச்சு. பாதி வழியில் அம்மா காரை மறிச்சு என் காரில் அம்மா மாற்றி அமைச்சிட்டேன். நான் அம்மா காரில் போனதால அம்மா பெரிய ஆபத்துலன்னு தப்பிச்சாங்க. நான் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா அம்மாவோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பார்த்தியா? கார் ஆக்சிடென்ட்ல அம்மாவை கொல்ல பார்த்தாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வச்சு நந்தினி அம்மாவை கொல்ல பார்த்தா. அப்போ நீ காப்பாத்தின. இப்போ காரை வழிமறிச்சு அடியாட்கள் மூலமாக கொல்ல பார்த்தாங்க. அம்மா உயிருக்கு இப்படி ஆபத்து இருக்கும்போது நான் உங்களை தனியாக விட்டு எப்படி லண்டன் போக முடியும்? எனக்கு ஒன்றும் ஆகாது.
பார்வதியும் எங்கேயாவது வெளியூருக்கு அனுப்பி வைக்கணும். 2 பேரும் ஒரு வாரம் போய் தங்கிட்டு வரட்டும். நீ சொல்ற ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா ப்ரோ அண்ணியையும் எப்படி ஒன்னா வெளியூர் அனுப்பி வைக்க முடியும்? நான் நினைச்சதை நடத்தி காட்ட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐடியாவா? என்ன ஐடியா ஐசு? ஏதாவது ஒரு பிசினஸ் மீட்டிங்னு சொல்லி ஆதி ஒரு ஊருக்கு போறதா சொல்லி இங்க இருந்து கிளம்பணும். சரி. அதே மாதிரி பிராண்ட் அம்பாசிடர் மீட்டிங் இல்லனா வேற ஏதாவது காரணம் சொல்லி பார்வதி வேற ஒரு ஊருக்கு இங்க இருந்து கிளம்பணும். அப்புறம் வேற வேற ஊருக்கு கிளம்பி போன ஆதியும் பார்வதியும் இன்னொரு ஊர்ல ஒன்னா சந்திச்சு ஒரு வாரம் சந்தோஷமா ஹனிமூன் கொண்டாடிட்டு எப்படி போனாங்களோ அப்படியே திரும்பி வர வேண்டியதுதான். உன் ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு ஐசு. முதல்ல இந்த ஐடியாக்கு ப்ரோவும் அண்ணியும் சம்மதிக்கணுமே. நம்ம தான் பேசி அவங்க 2 பேரையும் எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். என்ன அருண் யோசிக்கிற? இது விஷயமா பார்வதி கிட்ட நான் பேசி சம்மதிக்க வைக்கிறேன். ஆதி கிட்ட நீ பேசி சம்மதிக்க வை. ஓகே ஐசு. நான் ப்ரோ கிட்ட பேசுறேன், நீ அண்ணி கிட்ட பேசு. சரி அருண், எப்படியாவது ஆதி பார்வதிய சம்மதிக்க வச்சிடணும். ஓகே டன். நீயும் ஐஸ்வர்யாவும் என்னையும் பார்வதியும் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னையும் பெரியயாவையும் பத்தி உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து இப்படி கேக்குறீங்கன்னு புரியல ஐஸ்வர்யா அம்மா. பார்வதி, நான் எதுவும் தப்பா கேக்கலையே. தப்புதான். அம்மாக்கு தெரியாம நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புதான். நான் அந்த தப்பை எப்படி சரி பண்றதுன்னு ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அம்மாக்கு தெரியாம இன்னொரு தப்பை பண்றதுக்கு எனக்கு பிளான் பண்ணி கொடுக்குறீங்க. அது இல்ல ப்ரோ, நாங்க என்ன நினைச்சு பிளான் பண்ணோம்னா. வேண்டாம்மா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எங்க கல்யாண விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியாம ஒவ்வொரு நிமிஷமும் நான் தவிச்சிட்டு இருக்கேன். இதுல அம்மாவுக்கு தெரியாம இன்னொரு தப்பு பண்ண சொல்றீங்களே. நீ மனசுல என்ன நினைக்கிற? ஆண்டி மேல நீ எவ்வளவு மரியாதை வச்சிருக்க, இதெல்லாம் எனக்கு புரியுது பார்வதி. ஒரு பொண்ணா உன் இடத்துல இருந்து நான் யோசிச்சு பார்த்துதான் இந்த முடிவுக்கு வந்தேன். அம்மாவோட சம்மதம் இல்லாம என் கழுத்துல தாலி கட்டி என்ன அவருக்கு சொந்தமாக்கிக்கிட்டாரு. எனக்கு அந்த சந்தோஷமே போதும். இனிமே என் வாழ்க்கையில வேற எந்த சந்தோஷம்னாலும் அது அம்மாவோட சம்மதத்தோட தான் நடக்கணும். அம்மாவோட சம்மதமும் ஆசீர்வாதமும் இல்லாம எங்க வாழ்க்கையை தொடங்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல. மாமாவும் அதை தான் விரும்புவாரு. என் மனசுல என்ன இருக்கோ அதான் பார்வதி மனசுலயும் இருக்கும். நான் பேசினது உங்க மனசை ஏதாவது காயப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஆதி பார்வதி 2 பேரும் எப்படி சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி பேசுறாங்க? ஐசு, அவங்க உருவம் தான் 2, ஆனா மனசு ஒண்ணுதானே. அதான் மனசுல இருந்து ஒரே மாதிரியான வார்த்தைகள் வெளியே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் அருண். அம்மா சீக்கிரம் மனசு மாறணும், ப்ரோவும் அண்ணியும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். கடவுளை வேண்டிக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல ஐசு. அவங்க 2 பேர் நல்ல மனசுக்கு சீக்கிரமே நல்லது நடக்கும். நீ கவலைப்படாத அருண். நான் அம்மா கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லல மாமா. நாளைக்கு பேச வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பேசலாம் தான் சொல்றேன். அம்மா முன்னாடி மாதிரி இருந்தா நீ பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அம்மா ரொம்பவே மாறிட்டாங்க. உனக்கு அது நல்லாவே தெரியும். இப்போ போய் அம்மா கிட்ட பேசினா சம்மதம் வாங்கிடலான்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. உனக்கே அந்த நம்பிக்கை இல்லாம போச்சு. என்னமோ தெரியல, என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருந்து என்னை எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கு மாமா. அதான் சொன்னேன். நாளைக்கு என் நம்பிக்கை ஜெயிக்குதா இல்ல உன் பயம் ஜெயிக்குதான்னு பார்க்கலாம். ஆதி தம்பி வரலீங்களாமா? எங்க கம்பெனியோட அக்கவுண்டன்ட் பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம். ஆதிய அந்த கல்யாணத்தை அட்டென்ட் பண்ண சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன். நீங்க அங்க ஆக வேண்டிய வேலைகளை போய் பாருங்க. சரிங்கம்மா, நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். வேலையை பாருங்க. சரிங்க. அநியாயத்துக்கு அமைதியா இருக்காளே இவ. இப்படியே இருந்தா நான் நினைச்சது எப்படி நடக்கும்? இவளை ஏதாவது தூண்டி விட்டாதானே எனக்கு நல்லது. இல்லன்னா ஆதி பார்வதி விஷயமா சம்மதம் வாங்கலான்னு வந்த இவங்க பிளான் நிறைவேறிடும். என்ன பண்ணலாம்? என்ன வேணா பண்ணலாம். அம்மா கிட்ட ப்ரோ பத்தின விஷயம் எப்ப பேச போறீங்க?
உங்க அம்மா நல்ல மூளை தான் இருக்கா. இப்பவே ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். என்ன அகிலா, நம்ம ஆதிக்கும் எப்ப இப்படி கல்யாணம் நடக்கும்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? கல்யாணம் ஆகாத ஒவ்வொரு பையனோட அம்மாவுக்கும் கனவா தானேங்க. கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் ஆதிய பத்தின உன்னோட கல்யாண கனவு நிறைவேற போகுது. அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்ற உன்னோட கவலையும் காணாம போக போகுது. நாடி ஆறுது, பொண்ணை கூட்டிட்டு வாங்க. நல்ல ஜோடி பொருத்தம் அகிலா. ஆமாங்க. பெத்தவங்க மனசு காயப்படக்கூடாதுன்னு மாப்பிள்ளையும், மக மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு பெத்தவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்கல்ல? ஆமா. அம்மா, நீங்க வந்து இந்த தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்மா. வாங்கம்மா. நான் தாலி எடுத்து கொடுக்கறத விட பெத்தவங்க உங்க கையால தாலி எடுத்து பையனை கட்ட சொல்லுங்க. ஆதிக்கடவுர் பரம்பரையோட முன்னோடி நீங்க வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் எங்களுக்கு சந்தோஷம். ரொம்ப முக்கியம். இப்போ தாலி எடுத்து கொடு. நீங்க வந்து தாலி எடுத்து கொடுத்தா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குமா? இது பாருங்க, தப்பா எடுத்துக்க வேண்டாம். பெத்தவங்க ஆசீர்வாதத்தை விட மத்தவங்க ஆசீர்வாதம் சிறந்ததும் இல்ல, உயர்ந்ததும் இல்ல. அதனால பெத்தவங்க கையால தாலி எடுத்து கொடுங்க. நான் அட்சதை போட்டு வாழ்த்துறேன். ஆதிக்கடவுர் பரம்பரையை சேர்ந்தவங்க கல்யாணத்துல வழி வழியா உங்க குடும்பத்திலிருந்து தாலி எடுத்து கொடுக்கறதானுமா முறை. அதனால நீங்க வந்து தாலி எடுத்து கொடுக்கறதான் எங்களுக்கு கௌரவமா இருக்கும். நீங்க இருக்கும்போது நாங்க தாலி எடுத்து கொடுத்தா அது முறையா இருக்காதுமா. அது உங்களுக்கும் மரியாதையா இருக்காது. உங்க கையால தாலி எடுத்து கொடுங்க. அக்கா, என்னக்கா தாலி எடுங்கக்கா. கையை கொடுங்க. வாங்க, தாலி எடுங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? முறைய பத்தியும் மரியாதைய பத்தியும் கௌரவத்தை பத்தியும் பேசுனீங்களே. ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு பொருத்தமே இல்லாத உங்ககிட்ட வேலை பாக்குற மேனேஜரோட பொண்ண நீங்க வீட்டு மருமகளா ஏத்துப்பீங்க. அதுக்கு நான் இங்க வந்து தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமா? நான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. ஆதிக்கடவுர் பரம்பரை கௌரவத்துக்கோ இல்ல அந்தஸ்துக்கோ இல்ல மரியாதைக்கோ குறைவா நடக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் என்னால ஏத்துக்க முடியாது. அகிலா, இவங்க பத்திரிக்கை வைக்கும் போதே பொண்ணை பத்தி நம்ம கிட்ட சொன்னாங்கல்ல, அப்ப அமைதியா தானே இருந்த. கல்யாணத்துக்கும் வரேன்னு சொன்னியே. இப்ப கூட நான் அட்சதை போட்டு வாழ்த்துறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஆனா தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க மாட்டேன். நான் அப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி பரம்பரைக்கு
நான் ஒரு தப்பான முன்னுதாரணம் ஆயிடுவேன். அப்படி ஒரு தப்ப ஒரு நாளும் நான் செய்ய மாட்டேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் எனக்கு என் பரம்பரை கௌரவம், அந்தஸ்து, மரியாதை கல்யாணத்துக்கு போனவங்க இப்ப வந்துருவாங்க மாமா. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களை இப்படி பாக்குறது எனக்கு கவலையா இருக்கு. வரும்போது தெரிஞ்சுக்கலான்றதுக்கு இது ஒன்றும் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் இல்லை. நம்ம விஷயத்தில் அம்மாவோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் என்னால் அமைதியாக இருக்க முடியாது.